எனக்காக நீ கிரியை செய்ய வேண்டும் என்பதை விட, எனக்காக பிரயாசப்பட வேண்டும் என்பதை விட, நீ வரங்களில் நிறைந்து இருப்பதை விட, நீ எல்லாவற்றிலும் எனக்காக இளைப்படையாம ஓடிக்கொண்டிருந்ததை விட உன்கிட்ட நான் எதிர்பார்க்கிறது அந்த ஆதி அன்பு மட்டும்தான். நான் இயேசுவுக்கு என்ன வேணா செய்யலாம், நான் 1000 ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தாலும் என்னுடைய வாழ்க்கையின் முடிவிலே தேவன் பார்க்கிறது ஆதி அன்போடு நீ கிரியை செய்கிறாயா என்பதுதான். நீ எனக்காக சுவிசேஷம் சொல்லியா, நான் விலக்கு தண்டை நீக்கிடுவேன் சொல்லல. எனக்காக நீ செயல்படலையா, நான் விலக்கு தண்டை நீக்கிடுவேன் கத்த சொல்லல. என்னை குறித்து மத்தவங்க கிட்ட நீ பேசலையா, நான் விலக்கு தண்டை நீக்கிடுவேன் சொல்ல. நீ சபை கூடுதலுக்கு வரலையா, நான் விலக்கு தண்டை நீக்கிடுவேன் கத்த சொல்லல. கத்தர் எதற்காக விலக்கு தண்டை நீக்குவேன் சொல்றாரு? ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டதற்காக. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விலக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கிவிடுவேன். எபேசு சபைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறார். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு அப்படி என்று சொல்றார். இந்த எபேசு சபையை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் 3 வருட காலமாக எபேசு சபையிலே இரவும் பகலும் உபதேசித்து கண்ணீரோடு உபதேசித்து நடத்தின ஒரு சபை. அந்த சபை தான் இப்ப அந்த சபையை குறித்து தான் கர்த்தர் சொல்றாரு, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று சொல்றார். இந்த எபேசு சபையில அந்த எபேசு சபை எப்படிப்பட்ட சபையாக இருந்தது என்று சில காரியங்களை கர்த்தர் இங்க பேசுறார். எபேசு சபை கர்த்தருக்காய் கிரியைகளை செய்கிற ஒரு சபை, கர்த்தருக்காய் பிரயாசப்படுகிற ஒரு சபை, கர்த்தருக்காய் பொறுமையோடு இருக்கிற ஒரு சபை. நல்ல குணங்கள் எல்லாம் இந்த எபேசு சபைக்கு இருக்கிறது. நல்ல கிரியைகள். கர்த்தர் சொல்றார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், நீ எனக்காக எவ்வளவோ செய்திருக்கிற. கர்த்தருக்கென்று எவ்வளவு விஷயங்களை நாம் செய்வோம். ஆத்தும ஆதாயம் பண்ணுவதாக இருந்தாலும் சரி, அல்லது கர்த்தருக்கான தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற விஷயத்திலே, சபை கூடுதல் விஷயத்திலே கர்த்தருக்கென்று நம்ம அநேக தியாகங்களை செய்வோம், அநேக கிரியைகளை நாம செய்வோம். கர்த்தர் அதை எல்லாம் பார்த்திருக்கிறாரு, கர்த்தர் அதை எல்லாம் அறிந்திருக்கிறார். அதுல உன் பிரயாசத்தை கூட கர்த்தர் அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரு. நீ எனக்காக எவ்வளவோ பிரயாசப்பட்டப்பா, நீ எனக்காக எவ்வளவோ ஓடின, நீ எனக்காக எவ்வளவோ செயல்பட்ட, எனக்காக நீ பேசி இருக்கிற, எனக்காக நீ போராடி இருக்கிற, எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. பாருங்க, கிரியைகளை அறிந்திருக்கிறாரு, உன் பிரயாசங்களை அறிந்திருக்கிறாரு, உன் பொறுமைகளையும் அறிந்திருக்கிறார். நீ பொறுமையா இருக்கிற. கர்த்தர் பாராட்டுறாரு எபேசு சபையை. நீ கிரியைகள் செய்கிற சபை, எனக்காய் பிரயாசப்பட்ட சபை, பொறுமையாக இருக்கிற ஒரு சபை. அதுவும் இல்லாம அப்போஸ்தலர்கள் அல்லாதது, பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும். எபேசு சபை எப்படி இன்னொரு படி மேல போய் எபேசு சபை பொல்லாதவர்களை சகிக்கிறதே கிடையாதான். அது அப்படி நீதியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சபை. பொல்லாதவர்கள சகிக்க முடியாத ஒரு சபை தான் இந்த எபேசு சபை. கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார், பொல்லாதவர்களை சகிக்காத ஒரு சபை. இதெல்லாம் தேவனுடைய சபைக்கு ஏற்ற கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை கிட்ட இருக்கிற நல்ல குணநலன்கள். இவைகள் எல்லாம் எபேசு சபைக்கு இருக்கிறது. மேலும் அவர்கள் வரம் பெற்றவர்களா கூட இருக்கிறாங்க. பாருங்க, அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்களை தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். எபேசு சபைக்கு வரங்களும் செயல்படுகிறது. எப்படின்னா, அப்போஸ்தலர் இல்லாதவர்கள் யாருன்னா நான் அப்போஸ்தலர்னு சொன்னா அவங்க இல்ல நீ அப்போஸ்தலர் கிடையாது என்று சொல்லுகிற ஆவிக்குரிய வரங்களை பெற்றவர்கள். அவர்கள் தேவனுடைய சபை எப்படி இருக்கணும்னா, யாரு நல்ல ஊழியர், யாரு கள்ள ஊழியர், யாரு கள்ள தீர்க்க தரிசனம் உரைக்கிறார், யாரு தேவனுடைய வார்த்தையை உரைக்கிறார் என்கிற பகுத்தாராய்கிற தன்மை இல்லாம அவைக்குரிய சபை முன்னேற முடியாது. ஆனா எபேசு சபையில அப்போஸ்தலர் அல்லாதவர்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறத சோதித்து அவர்கள் பொய்யர் என்று கூட காணுகிற ஒரு சபை தான் இந்த எபேசு சபை. அப்புறம் 3வது வசனத்துல நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் சொல்றாரு. நீ சகித்து கொண்டிருக்கிற, பொறுமையா இருக்கிற, என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்ட. பாருங்க, ரெஸ்டே இல்லாம பிரயாசப்படுற
சபை தான் இது. எபேசு சபை குறித்து கர்த்தர் நல்ல சாட்சிகளை கொடுக்கிறார். எனக்காக நீ ரொம்ப பிரயாசப்படுற, ரொம்ப ரெஸ்ட் இல்லாம நீ பிரயாசப்படுற, எனக்காக பேசுற, எனக்காக ஓடுற, எனக்காக நிறைய கிரியைகளை செய்யற, உன் பிரயாசங்கள், உன் பொறுமைகள், நீ எல்லாவற்றையும் எனக்கு முன்பாக நல்லா இருக்க. உன்னை குறித்து நான் நல்ல விதமாவே சாட்சி கொடுக்கிறேன். அப்படி இன்றைக்கு நிறைய சபைகள், சபை கூடுதல் இந்த பூமியிலே வருகிறது. ஆனாலும் கூட தேவன் சொல்றாரு, உன்னுடைய கிரியைகள், உன்னுடைய பிரயாசம், உன்னுடைய பொறுமை, உன்னுடைய வரங்கள், நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாம நீதியா இருக்கிற உன்னுடைய உத்தமம், இவைகள் எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். என் நாமத்து நிமித்தம் நீ இல்லைப்படையாமல் பிரயாசப்பட்டதை கூட நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் உன் பேரில் ஒரு குறைவு உண்டு. இவ்வளவு பிரயாசங்களை பட்ட இந்த சபை, தேவன் சொல்றாரு, நான் சீக்கிரமா வந்து உன் விளக்கு தண்டை உன்னை விட்டு நீக்கி விடுவேன்றார். நான் சீக்கிரமா வந்து உன் சபையே இல்லாதபடிக்கு நான் செய்து விடுவேன். விளக்கு தண்டை என்று சொன்னால் 7 பொன், இந்த சபைக்கு அவர் அறிமுகமாகும் போது தன்னை எப்படி அறிமுகப்படுத்திக் கொள்கிறார் என்றால், 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில் உலாவுகிறவர் என்று சொல்றார். 7 பொன் குத்து விளக்குகள் என்றால் அந்த 7 தண்டுகள், விளக்கு தண்டு, அதுல ஒரு தண்டு தான் இந்த எபேசு சபை. அவர் என்ன சொல்றாரு, அந்த விளக்கு தண்டையே நான் எடுத்துருவேன்றார். அப்பனா 7ல 1 எடுத்துட்டா 6 தான் அங்க இருக்கும். பாருங்க, இந்த சபை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கும் போது, எனக்காக நீ பிரயாசப்படுற, இல்லைப்படையாமல் பிரயாசப்படுற, எனக்காக நீ ரொம்ப பிரயாசப்படுற, ஓடுற, என்னுடைய ராஜ்யத்து நிமித்தம் நீ எல்லாமே செய்யற, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் பிரயாசத்தை நான் அறிந்திருக்கிறேன், உன் பொறுமையை நான் அறிந்திருக்கிறேன், நீ நீதியா இருக்கிறத நான் அறிந்திருக்கிறேன், எனக்காக நீ அப்போஸ்தலர் அல்லாதவர்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிற அந்த பொய்யர்களை நீ கண்டறிந்து அந்த வரம் பெற்று இருக்கிற, நீ நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ முன்னேறி கொண்டிருக்கிற, என் நாமத்து நிமித்தம் ஓய்வே இல்லாம நீ ஓடிக்கொண்டிருக்கிற. ஆனாலும் கர்த்தர் எதிர்பார்க்கிறது இதையெல்லாம் அல்ல. இன்னைக்கு அநேக மனிதர்கள் அப்படிதான், கர்த்தருக்காக நான் ஓடுறேன், கர்த்தருக்காக நான் பேசுறேன், கர்த்தருக்காக நான் ஊழியம் செய்கிறேன், சபைக்காக நான் இப்படி செய்யறேன், சபைக்காக நான் அப்படி செய்கிறேன், எல்லாம் ஓகே பிரதர். கர்த்தர் கேட்கிறாரு, சிஸ்டர் கர்த்தர் கேட்கிறாரு, எல்லாம் சரிவா, ஆனால் ஆதியிலே கொண்டிருந்த அன்பு உங்ககிட்ட இருக்கா? ஆதியிலே நீயும் நானும் சந்தித்த போது, நான் என்னை உனக்கு வெளிப்படுத்தின போது உனக்குள்ள இருந்த அன்பு இப்போது இருக்குதா? அந்த நாட்களிலே உனக்கும் எனக்கும் நடுவிலே, கர்த்தருக்கும் உங்களுக்கும் நடுவிலே ஒரு நேச வைராக்கியம் ஒன்று இருந்தது, ஒரு நேச அனல் ஒன்று இருந்தது. தேவனை நாம் மூச்சாக கருதி, தேவனை நாம் உயிர் மூச்சாக கருதி ஓடின நாட்கள். எவ்வளவோ சூழ்நிலைகள் மத்தியில எந்த மனிதனை விட இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுத்த நாட்கள் அது. எந்த சூழ்நிலையை விட இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுத்த நாட்கள் அது. எதையும் நம்முடைய வாழ்க்கையில எது வந்தாலும் சரி, இல்ல எனக்கு சபைக்கு போவதுதான் முக்கியம் என்று ஓடி வந்த நாட்கள் அது. எல்லாவற்றையும் விட்டு விட்டு, யார் வந்தாலும் எந்த மனிதனா இருந்தாலும், இல்ல எனக்கு இயேசுதான் முக்கியம் அப்படி என்று அந்த ஆதி அன்பு. பிரியமானவர்களே, நான் ஊழியம் செய்து கொண்டே ஆதி அன்பிலே இல்லாம இருக்க முடியும். நான் சபை கூடுதலுக்கு வந்து கொண்டே ஆதி அன்பிலே இல்லாம இருக்க முடியும். நான் வீட்டிலே நல்லா ஜெபித்து கொண்டே, வேதம் வாசித்துக் கொண்டே, அநேகரிடத்துல சுவிசேஷம் சொல்லிக் கொண்டே ஆதிக்குரிய அன்பிலே என்னால இருக்க முடியும். இன்னைக்கு அநேக மனிதர்கள் தாங்கள் கர்த்தருக்கென்று செய்கிற கிரியைகள் நிமித்தமாக என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் கர்த்தருக்குள்ள நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை பிரியமானவர்களே, தேவன் சொல்றாரு, உன் கிரியைகள் எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன், நீ என் நாமத்து நிமித்தம் இல்லைப்படையாம பிரயாசப்படுற, எனக்காக எல்லாம் ஓடுற, எல்லாம் செய்யற, ஆனாலும் உன் பேரில ஒரு குறை உண்டு. அதிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய், அதிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய். ஆகையால் அப்போ எங்க, அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ ஏதோ ஒரு இடத்துல என் மீது கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய். ஆமென். ஏதோ ஒரு இடத்துல இந்த ஆதி அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுங்களா? வேதம் சொல்லுகிறது உன்னத பாட்டு புஸ்தகத்துல, என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர். இந்த அன்புக்கு நடுவில் எந்த மனிதனையும் நாம் விட்டு விடுவது கிடையாது. அது தாயானாலும், தகப்பனானாலும், கணவனானாலும், மனைவியானாலும், எனக்கும் இயேசுவுக்கும் நடுவில் நீ வராத என்று வாழ்ந்த நாட்கள் அது.
குழந்தைகளானாலும் பிள்ளைகளானாலும் வேலையானாலும் எதுவானாலும் என் சரீர பலவீனமானாலும் எதுவானாலும் எனக்கும் இயேசுக்கும் நடுவில் எதுவுமே வந்துடக்கூடாது என்று வாழ்ந்த நாட்கள், கர்த்தருக்காக ஓடின நாட்கள் அது. இன்றைக்கு நீ கர்த்தருக்காக ஓடலாம், ஆனா அப்போது நீ ஓடுவதற்கும் இப்போது நீ ஓடிக்கொண்டிருப்பதற்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? உங்ககிட்ட அந்த ஆதி அன்பு இல்ல அப்படின்றது கர்த்தர் உணர்கிறார். இந்த ஆதி அன்பிலே தான் மனவாட்டி படுத்து கொண்டிருக்கும் போது நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. நான் நித்திரை பண்றேன், என் இதயம் விழித்திருக்குது. என் இதயத்துக்கு ஒரு சத்தம் கேக்குது. கதவை தட்டுகிற மணவாளனுடைய சத்தம் என் இதயத்துக்கு கேக்குது. என் காதுக்கு கேட்கல, அந்த சத்தம் என் இதயத்துக்கு கேக்குது. என் நேசர் என் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். ஆனால் என்னுடைய கண்கள் உறங்குகிறது, ஆனால் என்னுடைய இதயம் என் நேசருக்காய் விழித்துக் கொண்டிருக்கிறது. என கேட்கிற பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த ஆதி அன்பில தான் நீங்கள் இதை நன்றாக உணர்ந்திருப்பீங்க. உங்கள் தூக்கத்திலே கூட நீங்கள் கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தது, உங்கள் தூக்கத்திலே கூட நீங்கள் கர்த்தரை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தது. இன்றைக்கு நீங்க சபைக்கு வரலாம், கர்த்தருக்கென்று நீங்கள் அநேக கிரியைகளை நீங்கள் செய்யலாம், கர்த்தருக்கென்று அநேக கிரியைகளை நீங்கள் செய்து கொண்டே இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்றார், எபேசு சபை எதுல விழுந்தது தெரியுமா? நிறைய விஷயங்கள் எபேசு சபை குறித்து கர்த்தர் பாராட்டிட்டு சொல்றாரு, இருக்க வேண்டியது உன்கிட்ட இல்லப்பா என்று சொல்றாரு. நீ உண்மையா எனக்காக ஓடி வர எல்லாம் சரிதான், ஆனா நான் உன்கிட்ட விரும்புறது என்ன? நீ எனக்காக ஓட வேண்டும் என்பதை விட, எனக்காக நீ கிரியை செய்ய வேண்டும் என்பதை விட, எனக்காக பிரயாசப்பட வேண்டும் என்பதை விட, நீ வரங்களில் நிறைந்து இருப்பதை விட, நீ எல்லாவற்றிலும் எனக்காக இளைப்படையாம ஓடிக்கொண்டிருந்ததை விட உன்கிட்ட நான் எதிர்பார்க்கிறது அந்த ஆதி அன்பு மட்டும்தான். இந்த ஆதி அன்புல தான்ப்பா நீ நானும் ஒற்றுமையாய் ஒன்றாய் இருந்தோம். நீ நான் இல்லாம எங்கேயும் போனதே இல்லை, நான் இல்லாம எதையும் நீ செஞ்சதே இல்லை, நான் இல்லாம நீ எந்த காரியத்திலும் நீ முடிவு எடுத்ததே இல்லை. இப்ப என்ன ஆயிடுச்சு? ஆதி அன்பு குறைவுபட்டது. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? இந்த ஆதி அன்பு நம்ம கிட்ட இல்லைன்னா நீங்க நினைக்கலாம், ஆதி அன்பு தானங்க பிரதர் குறைஞ்சு போச்சு, ஆனா நான் கர்த்தருக்காக ஓடிட்டு தான் பிரதர் இருக்கிறேன், நான் சபை கூடுதலுக்கெல்லாம் சரியா வந்துடுறேன் பிரதர், நான் கர்த்தருக்காக பிரயாசப்பட்டு தான் பிரதர் இருக்கிறேன், நான் எவ்வளோ பேர்கிட்ட சுவிசேஷம் சொல்றேன் பிரதர், நான் எவ்வளோ பேரை கர்த்தருக்குள்ள வழி நடத்துறேன் பிரதர் நீங்க சொல்லலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அப்பா நீ செய்யறது எல்லாம் இருக்கட்டும்பா, உன் ஆதி அன்பு உனக்குள்ள இல்லனா நான் விலக்கு தண்டை எடுத்து விடுவேனா அப்படின்னு சொல்றாரப்பா. ஆதி அன்பு உனக்குள்ள இல்லனா விலக்கு தண்டை நான் எடுத்து விடுவேன், நீ அந்த இடத்துல ஒரு சபையே இருக்காது என்று கர்த்தர் சொல்கிறாரு. சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே, சிந்தித்து பாருங்கள். அந்த ஆதி அன்பிலே நீங்கள் முன்னேறுகிறீர்களா அல்லது தேங்கி இருக்கிறீர்களா? அப்ப கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாரு? 5வது வசனத்துல, ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினை. ஆமென். எதுப்பா உனக்கு எனக்கு நடுவில் வந்துச்சு? நீ எனக்காக ஓடி, எனக்காக நீ அந்த ஆதி அன்பு நீ எப்படி எதனால எழுந்து போன? மனிதனால எழுந்து போனியா? பணத்தினால எழுந்து போனியா? பொழுதுபோக்குனால எழுந்து போனியா? உன் நண்பர்களால் எழுந்து போனியா? உன் குடும்பத்தினால் எழுந்து போனியா? தேவன் எப்போதுமே அந்த ஆதி அன்பை பரிசோதித்துக் கொண்டே இருக்கிறார். ஆபிரகாமிடத்துல கர்த்தர் சொன்னாரு, நீ உன் தேசத்தையும் உன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆதி அன்பு. ஆபிரகாமுக்கு கர்த்தர் மீது ஆதி அன்பு. புறப்பட்டு வந்து விட்டார். என்ன சொன்னாலும் நான் செஞ்சிருவேன், என்ன கர்த்தருக்காக என்ன வேணா செய்வேன் பிரதர், கர்த்தர் சொன்னார்னா நான் என்ன வேணா செய்வேன் பிரதர். ஆதி அன்பு. நாட்கள் போக போக 25 வருடம் ஆயிடுச்சு. கர்த்தர் ஆபிரகாம் கிட்ட என்ன பரிசோதித்தாரு? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தர் ஆபிரகாம் கிட்ட என்ன சோதித்து கொண்டே இருந்தா தெரியுமா? அவருக்கு ஆதியிலே கொண்டிருந்த அன்பு இப்போதும் இருக்குதா? ஆதியிலே கொண்டிருந்த அன்பு இப்போதும் இருக்குதா? ஈசாக்கை கொடுத்த பின்பு, இஸ்மவேலை கொடுத்த பின்பு, இஸ்மவேலை கர்த்தர் கொடுக்கிறாரு, ஒரு பிள்ளையை கொடுக்கிறாரு. அந்த பிள்ளையை வீட்டை விட்டு துரத்தி விட சொல்றாரு. அந்த பிள்ளையை அவர் துரத்தி விடுகிறார். அவருடைய மனைவி ஆகாரையும் துரத்தி விடுகிறார். இன்னொரு சாராருக்கு ஒரு குழந்தை பிறகுறது. 100 வயதில், அவருடைய 100 வயதில் ஒரு குழந்தை பிறகுது.
கர்த்தர் சொல்றாரு, இந்த பிள்ளையை கொண்டு வந்து எனக்கு பலி கொடு என்று சொல்றாரு. இந்த பலியை கொடு என்று சொல்லும் போது ஆபிரகாம் வந்து பலி கொடுக்க வந்தார். பிரியமானவர்களே, இந்த பலி கொடுக்கும் போது ஆபிரகாம் சொன்னாரு, கர்த்தர் சோதிக்கிறாரு, உனக்குள்ள இருந்த நான் வீட்டை விட்டு புறப்பட்டு வா என்று சொன்னேன், அப்ப நீ வந்திய. உன் தேசத்தை விட்டு வா என்று சொன்னேன், அப்ப நான் வந்திய. உன்னுடைய இனத்தை விட்டு வா என்று நான் சொன்னேன், அப்ப நீ வந்திய. இப்ப ஈசாக்கு உன் கையில இருக்கிறான், 100 வயதுல இருக்கிற பிள்ளை உன் கையில இருக்கிறான். இந்த பிள்ளை எனக்கும் உனக்கும் நடுவில் இருக்கிறதை போல நான் காண்கிறேன். ஆமென். எனக்கு உனக்கு நடுவில் இருக்கிறதை போல காண்கிறேன். என்னடா கர்த்தர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கு என்று சொல்லுகிறார். உன் நேசகுமார், இதுவரையிலும் நான் தான் உன்னுடைய நேசமா இருந்தேன். இதுவரையிலும் நீ எனக்காக எது வேணாலும் செய்யறதுக்கு நீ ஆயத்தமா இருந்த. இப்ப உனக்கும் எனக்கா நடுவில் ஈசாக்கு வந்திருக்கிறான். அவன் மேல நீ ரொம்ப நேசமா இருக்கிறத நான் அறிந்து இருக்கிறேன். இப்ப நான் என்ன பரிசோதிக்கிறேன்னா, ஆதியிலே கொண்டிருந்த அன்பு உனக்கு அப்படியே இருக்குதா? ஈசாக்கு வந்தவனே உன்னுடைய அன்பு மாறிடுச்சா? இல்ல நான் தான் உனக்கு முக்கியமா, இல்ல உன்னுடைய பிள்ளையாக ஈசாக்கு தான் உனக்கு முக்கியமா? ஆபிரகாமை கர்த்தர் பரிசோதித்தார். ஆபிரகாம் விசுவாச அறிக்கை செய்தது. அந்த அறிக்கை என்ன தெரியுமா சொல்லுச்சு? ஈசாக்கை விட நீரே எனக்கு முக்கியம் என்று ஆபிரகாம் அறிக்கையிட்டான். ஈசாக்கை விட நீரே எனக்கு முக்கியம். ஆபிரகாமை பொறுத்தவரையிலும் இன்னும் 100 ஈசாக்கை கொடுத்தாலும் என் தேவனே எனக்கு முக்கியமானவர் என்று அறிக்கையிடுகிறவராக இருந்தார். என்னை தேடி வருவது முக்கியம் இல்லப்பா, எனக்காக பாடுவது முக்கியம் அல்லப்பா, எனக்காக ஓடுவது முக்கியம் அல்லப்பா, எனக்காக பிரயாசப்படுவது முக்கியம் அல்லப்பா. எங்கே உன்னுடைய ஆதி அன்பு? உன்னுடைய ஆதி அன்பு எங்கே? நான் உன்னை சந்தித்த போது எனக்காய் நீ உருகி உருகி என்னை ஓடி வந்தாயே, உருகி உருகி என்னை காதலித்தாயே, உருகி உருகி என் மீது நேசம் காண்பித்தாயே, உனக்கும் எனக்கும் நடுவில் எதுவும் வராமல் நீ பார்த்து கொண்டாயே. எங்கே அந்த ஆதி அன்பு? எது உன்னை தடுத்து? அதனாலதான் கர்த்தர் கேட்கிறாரு, நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து பாருங்க. முதல்ல எதுல நான் ஸ்லிப் ஆயிட்டேன்? எதுல நான் தேவனுடைய அன்பை விட்டு விலகிட்டேன்? எது என்னையும் தேவனையும் பிரித்தது? எது தேவனுக்கும் எனக்கும் நடுவில் இருந்த அந்த ஆதி அன்பை பிரித்தது? பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்றார், இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பு. நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை மனம் திரும்ப. நிறைய பேருக்கு ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரிகிறது, இதுதான் பிரதர் என்கிட்ட பிரச்சனை, இதுதான் பிரதர் என்னைய கர்த்தரை விட்டு பிரிக்குது, இந்த பிரச்சனை தான் பிரதர் என்ன கர்த்தரை தேட விடாம செய்து. இதெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ எந்த இடத்துல என்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து, அது மட்டும் முக்கியம் இல்லப்பா, நீ மனம் திரும்பு. ஆமென். மனம் திரும்பிடு. வேண்டாம், நீ அங்கே நிக்காத, மனம் திரும்பிடு. மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. நல்லா கவனிங்க. எபேசு சபை கிரியைகள் செய்கிற சபை, பிரயாசப்படுகிற சபை. வேதம் சொல்லுகிறது 3வது வசனத்துல, என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதை அறிந்திருக்கிறேன். இந்த கிரியைகள் வேண்டாம். நீ ஆதியில ஒரு கிரியை செய்தாய் அல்லவா? அந்த கிரியை என்ன கிரியை? அவர் மீது இருந்த அந்த ஆதி அன்பிலே செய்து கொண்டிருந்த கிரியைகள். அவர் மீது பாசமா ஏக்கமாய் ஓடி வந்த அந்த நாட்கள். அவரை எதற்கும் யாருக்காகவும் இயேசுவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று வாழ்ந்த நாட்கள் அது. எதற்காகவும் என் இயேசுவை விட்டு கொடுக்க மாட்டேன், எதற்காகவும் எந்த மனிதனுக்காகவும் நான் என் இயேசுவை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வாழ்ந்த நாட்கள் அது. அந்த ஆதி அன்பில நீ திரும்பு. அந்த ஆதி அன்பில திருந்து ஆதியிலே நீ செய்த கிரியையை செய்வாயாக. அப்படி இல்லைனா நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். 7 பொன் குத்து விளக்குகளை ஒரு விளக்கு தண்டையை நான் நீக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றாரு. இது நமக்கு ஒரு பயத்தை உண்டாக்கலையா? 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில் உலாவுகிற தேவன் ஒரு விளக்கு தண்டையை நான் நீக்குவேன் என்று சொல்லுகிறார். எதன் நிமித்தம்? நீ கிரியை செய்யாததுனால அல்ல. என்ன கவனிங்க. நீ எனக்காக சுவிசேஷம் சொல்லியா, நான் விளக்கு தண்டை நீக்கிடுவேன் சொல்லல. எனக்காக நீ செயல்படலையா, நான் விளக்கு தண்டை நீக்கிடுவேன் கர்த்தர் சொல்லல. என்னை குறித்து மத்தவங்க கிட்ட நீ பேசலையா, நான் விளக்கு தண்டை நீக்கிடுவேன் சொல்ல. நீ சபை கூடுதலுக்கு வரலையா, நான் விளக்கு தண்டை நீக்கிடுவேன் கர்த்தர் சொல்லல. கர்த்தர் எதற்காக விளக்கு தண்டை நீக்குவேன் சொல்றாரு? ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டதற்காக. ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டதற்காக. நான் இயேசுவுக்கு என்ன வேணா செய்யலாம், நான் 1000 ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தாலும் என்னுடைய வாழ்க்கையின் முடிவிலே தேவன் பார்க்கிறது ஆதி அன்போடு நீ கிரியை செய்கிறாயா என்பதுதான். ஆதி அன்பு எங்கே? கர்த்தருக்கென்று சபை கூடுதலில் நீ காத்திருந்த தருணங்கள், சபை கூடுதலுக்காக நீ ஏங்கி கொண்டிருந்த தருணங்கள்,
மற்ற மனிதர்களோடு கர்த்தரை குறித்து பேசுவதற்கு நீ பிரயாசப்பட்டுக் கொண்டிருந்த தருணங்கள். பிரியமானவர்களே, இது எங்கே வீழ்ந்தது? எந்த நிலைமையிலிருந்து வீழ்ந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பு. அப்படி இல்லைனா நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விலக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன் என்று சொல்லுகிறார். இப்ப கர்த்தர் சொல்றார், இந்த சபைக்கு அறிமுகமாகும் போது 7 பொன் குத்து விளக்கு மத்தியில் உலாவுகிறவர் என்று அறிமுகமாகிறார். இதன் மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். என கேட்கிறாருமான சகோதரனே, சகோதரியே, எபேசு சபையை குறித்து நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் 3 வருஷ காலம் எபேசு சபையிலே தங்கி எபேசு சபைக்கு கண்ணீரோடும் இரவும் பகலும் கண்ணீரோடும் உபதேசித்த சபை, கண்ணீரோடு இரவும் பகலும் நடத்தின சபை இப்ப ஆதி அன்பிலே பின்மாற்றம் ஆயிடுச்சு. இப்ப தேவனுக்கு நீ கிரியை செய்வது முக்கியம் அல்ல, தேவனுக்கு சபை கூடுவது முக்கியம் அல்ல. பிரியமானவர்களே, ஆதியிலே கொண்டிருந்த அன்போடு நீ கூடுகிறாயா என்பது முக்கியம்.